விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்பது ஸ்திர மாசத்தில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். இந்த வருடம் 17/8/2026 ஆடி மாதம் 32ஆம் தேதி காலை 7:58 மணிக்கு சூரியன் ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரத்திற்கு கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆகும். ஆவணி 1 எப்பொழுதும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஆவணி மாதம் 1 மட்டும் போதாது. சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் காலமே சரியான விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். ஆகவே 17/8/2026 அன்று காலை விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சூரியன் பிரவேசிக்கும் நேரத்திற்கு முன்பின் 1 மணி நேரம் 48 நிமிடங்கள் மிக உகந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. பொதுவாக விஷ்ணுபதி புண்ணிய நாளன்று அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10:30 மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு கோயிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ செய்யலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கிவிட்டு கருவணி வணங்கி பின் கொடிமரத்துடன் சேர்த்து பெருமாள் சன்னதியை 27 நட்சத்திரத்திற்காக 27 முறை வலம் வருவது மிகவும் சிறப்பு. அப்படி வலம் வரும் பொழுது எண்ணிக்கைக்காக பூவை வைத்துக் கொள்ளலாம். பெருமாளுக்கு மிகவும் உகந்தது ஏகாதசி திதி என்று நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பல ஏகாதசிகள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதற்குண்டான பலனை இந்த ஒரே விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு கொடுக்கும். இந்த வழிபாடு செய்து முடித்தால் நாம் நினைத்த காரியம் எளிதில் நிறைவேறும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் குறையும். இது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும். ஆகவே இதை அனைவரும் தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பாகும்.